வணக்கம் வாங்க எப்படி இருக்கு படம்? நானே சொல்றது, நம்ம ஏரியால தான் சொல்றாங்க. சாங்க்கெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க சொல்றாங்கன்னா, ஆமா அடடா மல! நானே எடுத்து குடுக்குறது. வந்து எத பத்தியும் கவலைப்படல. 1 1/4 மணி நேரம் லைவ் போச்சு. அவ்வளவு நல்ல ப்ரமோஷன் அப்ப நம்மலாம் குடுத்தாங்க நல்லா. ட்டு அடி நான் திரும்பி கூட பார்க்கல. இந்த படம் ஹிட்டு அந்த மூட்ல தான் நான் இருக்கேன். என் காதுல எதுவும் போடாதீங்க, போடாதீங்க ஃபுல்லா சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அன்னைக்கு நைட்டு பார்த்திபன் சார் ஃபோனு. எங்கேயோ படம் பார்த்துட்டு, "ஏன் சார் இந்த படத்த தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க? படம் நல்லா இருக்கே!" தப்பு தப்பா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னப்ப தான் எனக்கு தெரியுது, அப்ப அவ்வளோ நெகட்டிவா பேசியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் சேரன் சார் ஃபோன் பண்றாரு. "எனக்கு படம் புடிச்சிருக்குங்க. கண்டிப்பா நல்லா இருக்குங்க." அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த மாரி நெறைய அங்கங்கருந்து ஃபோன் வர ஆரம்பிச்சது. அடுத்த நாள் மண்டே வந்து இந்த படத்த பார்க்கலான்னு எல்லாமே இப்ப சினிமால ஒரு மண்டே வந்து ஆமாங்க. ரொம்ப க்ரூஷியல். ஆ டிசைடர். ஆமா. ம். மண்டே பார்க்கலாம் அப்படின்னா, மண்டே 2 தியேட்டர் கூட நிக்குது வெளியில. அதுக்கப்புறமும் ஒத்துக்காம ஒரு முக்கியமான டைரக்டர் சொல்லியிருக்காரு என் நண்பர்ட்ட. ம். சாங்ல அவரு ஜெயிச்சிட்டாருங்க. சாங்ல அடிச்சுட்டு போயிடுச்சுங்க அந்த படம்ன்னு. கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படிதான் இருக்கும். அப்புறம் இந்த அஞ்சன் பத்தி சூர்யா சார பத்தி சொல்லிர்றேன். ஆ ரீ எடிட் பண்ணி ம். படம் பார்க்கறதுக்காக வந்திருந்தார். ம். என் பக்கத்துல தான் உட்கார்ந்திருந்தார். ம். ட்டு "என்ன சார் நம்மகிட்டயே இருந்திருக்குல்ல இவ்வளவும். அப்பா! என்ன சார் இவ்வளோ நல்லா இருக்குல்ல சார்." சொல்லி பயங்கரமா பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களும் பார்த்தாங்க. அம் ஒரு சின்ன ஒரு சேஞ்சு அப்பவே அது நிகழ்ந்திருந்துச்சுன்னா, டைம் இல்ல சார். நாங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அது நெறைய சொல்லிட்டேன் அத பத்தி. ஓகே நான் வேற வேற பேசுவோம். நான் பர்ட்டிகுலரா கேட்கறது ம். அவரோட அப்ரோச் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆ, ஆ. விட்டு குடுக்கவே மாட்டாப்டி. ஆமா. அவர் பாட்டுக்கு ஒரு வேலைய பார்ப்பாரு. ம். அந்த டைரக்டர் வந்து தோள் குடுத்துட்டே இருப்பாரு. ம்ஹ்ம். சொல்லப்போனா ஜெயிச்சவங்கள விட ம். எங்கா டிபேக்கில் ஆச்சுன்னா, ம். அவங்கள ரொம்ப சப்போர்ட் பண்ணி கூடவே இருப்பாப்டி. அந்த ஒரு கேரக்டர் நம்ம சூர்யா கிட்ட பார்க்க முடியும். ஐயோ! அற்புதம். நான் வந்து இப்போ கருப்பு ம். ட்ரெய்லர் பார்த்துட்டு ம். நான் ஃபோன் பண்ணேன். ட்ரெய்லர் பார்த்துட்டே சொன்னேன். காலையில 4:30 மணிக்கு அடிச்சேன் அவருக்கு. சார் ட்ரெய்லர் இப்ப தான் பார்க்குறேன். நான் வேற வேற ட்ரிப்ல இருந்தேன். அந்த ட்ரெய்லர் சடனா கண்ல பார்த்தேன். ம். ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு சார். கண்டிப்பா இந்த படம் வந்து பெருசா ஓடும். அப்படி சொல்லி ஆனா அப்படியே சொல்றீங்க சார் கேட்டே இருந்தார். கேட்டு அது ஒரு படம் ஹிட் ஆனதுக்கு பிறகு எனக்கு அடிச்சு ஃபோன் பண்ணி 2 பேருமே பேசினோம். அப்புறம் சொன்னேன். ஒரு படம் இதுக்கப்புறம் நீங்க ஒரு படம் தோக்குது, ஜெயிக்குது. அத பத்தி கவலைப்படாம கமர்ஷியல் படம் மட்டும் பண்ணுங்க. இடையில சின்னதா உங்களுடைய ஒரு ஒரு ஆர்வத்துக்காகவோ, உங்களுடைய அந்த இதுக்காகவோலாம் ஒண்ணும் செய்யாதீங்க. இந்த ஏரியான்னு ஒண்ணு பிக்ஸ் பண்ணுங்க. அது தோக்கும், ஜெயிக்கும். ஆனா ஃபேன்ஸ் கிரியேட் ஆயிட்டே இருப்பாங்க. அதுதான் ஒரு ஒரு அது அந்த டார்கெட் பிக்ஸ் பண்ணணும். நம்ம இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் தான் நம்ம பண்ண போறோம். கொஞ்சம் அதில என்னன்னா, நம்மளுடைய பர்சனலான ஒரு சில அறிவு, நம்ம பர்சனலான விருப்பம், அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அது வேற படங்கள்ல பார்த்துக்க வேண்டியது தான், இல்ல புரொடக்ஷன் பண்ண வேண்டியது தான். அத நம்ம கன்டினியூவா அத அத வந்து ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டா ஒரு ஸ்டார் கன்டென்ட்க்குள்ள போறது பெரிய பிரச்சனை.